கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் மிக ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு அமைவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் எல்லா தோல்விகளையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி இந்த நாட்கள் இனி வருகிற நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து அவரோடு இணைந்து இருக்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசங்களையும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தர ஆவலாய் காத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் கவனமாய் பார்ப்பீர்கள் என்றால் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். இந்த அதிசயங்களை காண்பா என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் இந்த நாள்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாசலை கர்த்தர் திறக்கும்படியாய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாய் ஒரு வார்த்தையை இருதயத்தில் வைத்தார். அதை வாசிக்கும் போது மிக பயங்கரமா இருந்த அந்த வார்த்தை. அநேக நாட்கள்ல நம்ம வாக்கு தத்தங்களை கேட்டிருக்கிறோம். வாக்கு தத்தங்கள் சில நாட்கள்ல சில வருடங்கள்ல நிறைவேறும். சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உண்டு, வாக்கு தத்தங்கள் உண்டு, அல்லது நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பாதையை குறித்த நோக்கங்களை தெளிவுபடுத்துகிற காரியங்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தையின் இருதயத்தில் வைத்ததை ஒரு தீர்க்க தரிசனமோ அல்லது வாக்கு தத்தமோ அல்ல, தேவன் உடனடியாய் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியத்தை தம்முடைய கரத்தினால அவருடைய அதிகாரத்தினால செய்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகர் யோசிக்கிற காரியம் என்னவென்றால், எல்லா பாதைகளும் மூடி இருக்கிறது, எதுல கை வைத்தாலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை, எந்த காரியத்தை நம்ம துவங்கினாலும் அது பெரிய ஆசீர்வாதமே முடிவு பெறுவதில்லை. சில தடுமாற்றங்கள், சில போராட்டங்கள், சில காரியங்கள் ஆரம்பிக்கும் போது நன்மையாய் தோணுகிறது. ஆனால் சில நாட்கள் அது மிகப்பெரிய பாரத்தையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுக்கிறதை நாம் கண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல தேவன் உங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த காரியத்தை பார்க்க வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நாளைக்கு அல்லது சில காலம் கழித்தல்ல, இப்பொழுதே, இன்றைக்கு என்று சொல்லுகிறதை காட்டிலும் இப்பொழுதே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பலிப்பதாக என் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். நான் இன்றைக்கும் நமக்கு புரோஜனமாய் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மிக அருமையான ஒரு வார்த்தை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். அல்லேலூயா. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல சில வாக்கு தத்தங்கள் உண்டு, சில காரியங்களை தீர்க்க தரிசனம் உண்டு. ஆனால் இந்த நிகழ்ச்சி, இந்த காரியம் உடனடியாய் நிறைவேறுகிற காரியம். இன்றைக்கும் சிலருடைய வாழ்க்கையில அடுத்த நாள் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. ஏன் அடுத்த நிமிடமே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. வாழ்க்கையில என்ன பண்ணுவது, குடும்பத்துக்கு என்ன பண்ணுவது, பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லை, அதற்காக எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாச்சு. நம்முடைய குடும்பத்தின் பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாச்சு. சிலருக்கு வியாதி நிமித்தமாய் பெரிய பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள். அடுத்து யாரை பார்க்கறது, எந்த டாக்டர் பார்க்கறது, என்ன மருந்துகளை சாப்பிடுவது, இது ஒருவேளை முடிந்து போகுமோ என்று யோசிக்கிற இந்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் இதை ஒரு வாக்கு தத்தமா இல்லை, திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் ஒரு முடிவை கொண்டு வருவதற்கென்று தேவன் வைராக்கியம் கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தை எனக்கென்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள ஒரு பெரிய பாதை உங்களுக்காக திறக்கிறதை என் தேவன் உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாசல்களையும் திறக்கும்படியாய் கர்த்தர் இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, நம்ம நிறைய டைம் சொல்றது உண்டு, ஒரு வாசல் அடைத்தால் 7 வாசல் திறப்பார் ஆண்டவர் என்று. நான் இன்றைக்கு உங்களுக்கு விசுவாசத்தோடு கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு முன்பாக வாசல்களை திறந்த பிறகு
சில வாசல்கள் உங்களுக்கு அடைக்கப்பட கர்த்தர் அனுமதிப்பார். அல்லேலூயா. அப்படி திறக்கப்படவில்லை என்றால் அது அடைக்கப்படும் போது நாம் ஒரு சிக்ஸாக்ல நின்றுவோம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை தனிமையில விட்டு தத்தளிக்க விட்டு பார்க்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, அந்த இளைய குமாரன் அங்க பன்றிக்கு போடுகிற உணவை சாப்பிடும் போது அவன் நினைக்கிறான், என் வீட்டுல வேலைக்காரர்களே நல்ல உணவுகளை சாப்பிடுகிறார்கள் என்று நினைத்து அவன் திரும்பி வந்தபோது அவனுடைய தகப்பன் அவனை சில காலங்கள் சில சமயங்கள் அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று வைக்கல. அவன் வந்த உடனே அவனுக்கு திரும்ப அந்த அந்தஸ்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். அதே போல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரணத்தினால் தகப்பனை விட்டு ஒருவேளை இன்றைக்கு கொஞ்சம் தூர போயிருப்போம் என்றால், தூர போனது நிமித்தமாய் சில வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும் என்றால், அடைக்கப்பட்ட வாசல் நிமித்தமாய் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போயிருக்கும் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எல்லா நிறைவேறாத காரியங்கள் மற்றும் எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களையும் என் தேவன் உங்களுக்காக திறப்பதற்கு அவர் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாக சொல்லுகிற இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசங்களை நிச்சயமாய் உண்டாக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்க, அது யாரால் அடைக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலை அடைக்கப்பட்டிருக்கிறது, வியாதி நிமித்தமாக அடைக்கப்பட்டிருக்கிறது, அல்ல பொருளாதாரத்தின் நிமித்தமாய், வேலையில, பிள்ளைங்க வாழ்க்கையில, பிள்ளைகள் திருமண காரியங்கள்ல, அல்லது குழந்தை பாக்கியத்தின் காரியத்துல, எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு தத்தத்தை அல்ல அதிகாரத்தை தந்து இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களையும் தன்னுடைய நாமத்தின் அதிகாரத்துல திறந்து விடுகிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்க, அவன் பிறவி குருடனா இருந்த போதும் கர்த்தர் அவனை சந்தித்த போது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படி, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கும்படி அவனை சந்திக்கிறார். இந்த பூமியில 2 விதமான சந்திப்புகள் இருந்தாலும் அற்புதம் நடக்கும். ஒன்று, இயேசு கிறிஸ்து நம்மளை சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது நாம் கிறிஸ்துவை சந்திக்கிற சூழ்நிலை வந்தாலும் அற்புதம் நிச்சயம். அவரை சந்திக்கும் போது நிச்சயமாய் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அற்புதமாய் உங்களை என்னை நடத்த போதுமானவராயிருக்கார். இங்க பாருங்க, ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவனுக்கு ஏதோ ஒரு சில காரியங்களை செய்து இன்னும் சில நாட்கள்ல நடக்கும் என்றல்ல, அவனை கண்ட உடனே நான் நினைக்கிறேன் அவனுடைய பிரச்சனை மிக பெரிதாயிருந்துச்சு. வேற எந்த காரியத்தை அவனால செய்ய முடியல. பாருங்க, அவர் அந்த வசனம் தெளிவாச்சுல அவர் பெருமூச்சு விட்டு, நீங்க சரியா யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், சில தேவைகள், சில காரியங்கள் சில நாட்கள் பொறுத்து நடந்தாலும் பரவாயில்லை. ஆனா சில காரியங்கள் உடனடியாய் நடந்தால் மாத்திரமே நம்மளால் வாழ முடியும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதம் நடக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள சந்திக்கக்கூடிய நாட்களாய் இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, அவர் பாருங்க, தேவனாய் இருந்தும் மனுஷனாய் வந்து உங்களை என்னை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் மேல் வெண்மேல் வைத்திருந்த அத்தனை சாபங்களையும் அவர் சுமந்து கொண்டு அவர் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் உங்களுக்கு எனக்கு கொடுக்கும்படியாய் அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கார். அந்த அதிகாரத்தினால அவர் எவ்வளவு வைராக்கியத்தோடு சொல்றாரு, எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில சொல்கிறேன், உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும், எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்திருந்தாலும், எல்லாரும் உங்கள் கதவுகளை அடைத்திருந்தாலும், நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு எத்தனை தடைகளை கொண்டு வந்து போட்டிருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் அவைகளை எப்பத்தா என்று சொல்லி இன்றைக்கு திறக்கப்படுவதாக என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கர்த்தர் பாதைகளை திறக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே, இது உங்களை உற்சாகப்படுத்துவதற்கான வார்த்தையை சொல்லல, உற்சாகப்படுத்துமான வார்த்தைகளை கொடுத்துட்டு போகல, கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்த போகிற தம்முடைய அதிகாரத்தை, தேவனுடைய குமாரனாய் இருக்கிற அந்த அதிகாரத்தை உங்கள் வாழ்க்கையில அவர் பயன்படுத்துகிற நேரம் வந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு சுற்றி காட்டி, கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற, திறக்க போகிற மிகப்பெரிய வாசலை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நிச்சயமா அற்புதம் நடக்கும்.
அல்லேலூயா. இதுல 3 விதமான காரியங்கள் அதே பகுதியில் சொல்லப்பட்டது. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், ஒன்று பிறவிலே பிரச்சனை, பிறக்கும் போதே குருடன், ஊமை, பிறக்கும் போதே சப்பானி 40 வருடம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள சப்பானியாய் பிறந்த நாள் முதல் இருந்து கொண்டிருந்த சப்பானியையும் கர்த்தர் சுகமாக்கி அவனுடைய காரியங்களை திறந்து விட்டு அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நடத்தின அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களோடும் என்னோடு உயிரோடு இருக்கிறார். அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து, ஒருவேளை பிரச்சனை பயங்கரமாய் போயிருக்கலாம், முடிவே இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், இதற்கப்புறம் ஒரு காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது, அவ்வளவுதான் நான் ஸ்டக் என்கிற சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் உங்களை விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். மறந்து போகாதீங்க. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, நீங்கள் அவரை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். 2 கள்ளர்கள் சிலுவையில் ஆண்டவர் அறையப்பட்ட போது 2 கள்ளர்கள் இருந்தாங்க. ஒருத்தவரை கிண்டலுக்கும் கேலிகளுக்கும், நீ தேவனுடைய குமாரன் நினைக்க எங்களை தப்புவீங்க, இறக்கி விடுங்க என்று சொன்னான். ஆனால் அதுல ஒருவன் சொல்லுகிறான், நம்ம செய்த தவறு நிமித்தமா இதை அனுபவிக்கிறோம், அவர் ஒரு குற்றம் செய்யாதிருந்தும் நமக்காக இந்த பாடுகளை அனுபவிக்கிறான்னு சொன்னபோது பாருங்க, அந்த மொமெண்ட்ல வேதனையின் மிகுதி, சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார், ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, முற்கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது, வேர்வை துளிகள் வழிந்து கொண்டிருக்கிறது, வெயிலின் அகோரம் எல்லாவற்றுக்கும் மத்தியில் இருக்கும் போதும் அந்த கள்ளன் அவரை எப்படி பார்த்தான் என்பதுதான் முக்கியம். ஒரு கள்ளன் அவரை கிண்டலும் கேலியுமாய் பார்த்தான், ஒரு கள்ளன் அவரை இரட்சகராய் பார்த்தான், தம்மை விடுவிக்கிறவராய் பார்த்தான். ஆண்டவரே, என்னை இன்றைக்கு நினைத்தள்ளும் சொன்ன மாத்திரத்துல அட்வான்ஸ் அவர் சொல்றார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய். அந்த கடைசி நிமிஷத்திலும் ஒருவனை பரலோகத்துக்குள்ள அழைத்து போவதே தேவனுடைய சித்தமாய் இருந்தது. பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளால யோசிக்க முடியுமான்னு தெரியல. அந்த சூழ்நிலையிலும் அப்பேற்பட்ட வேதனைக்கு மத்தியிலும் உங்களை குறித்த கரிசனை அவருக்கு எப்பொழுதும் இருக்கிறது என்பதை காண்பித்துக் கொடுத்தார். இன்னைக்கு அன்பான தேவஜனமே, நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கீங்க, எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கீங்க, எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை இருக்கீங்க என்பது முடிவல்ல, அது முக்கியமல்ல. நீங்கள் ஆண்டவரை எப்படி தேடுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு அவரை பிடித்துக் கொள்வீர்கள் என்றால், இன்றைக்கு அவரை பற்றி கொள்வீர்கள் என்றால், இன்றைக்கு அவர் பக்கம் திரும்பி அவரை சார்ந்து கொள்வீர்கள் என்றால், இன்றைக்கு அது எப்பேற்பட்ட அடைப்பாயிருந்தாலும் தேவன் திறக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார், அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட அத்தனை வாசல்களையும் கர்த்தர் திறக்கிறார். எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி திறக்கிறார். பாருங்க, இந்த மனிதனை குறித்து அதுல வாசிக்கும் போது 3 விதமான காரியங்கள் எடுத்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இது பிறக்கும் போதே இருக்கிற காரியமா இருக்கலாம், அல்லது 2வது ஒரு காரியம் என்பதால் பாவத்தினால, பெற்றோர்கள் செய்த பாவம், நம்முடைய குடும்பத்தின் பாவங்கள், நம்முடைய சந்ததி வழியாய் வருகிற சாபங்கள், இப்படிப்பட்டவர்களாய் இருக்கலாம். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அவர் இன்றைக்கு அதை திறக்க போதுமானவராய் இருக்கிறார். சில பேர் நினைக்கிறீங்க, சின்ன பிரச்சனைனா சரியாயிடும் பிரதர், சின்ன போராட்டங்கள் தான் சரியாயிடும், எங்க பிரச்சனை பெரிது, எங்கள் போராட்டங்கள் பெரிது, தேவனால் சந்திக்க முடியுமா? சிலர் இன்றைக்கு தான் இந்த நிகழ்ச்சியை புதிதாய் பார்க்கின்றார். ஒருவேளை கிறிஸ்துவை அறியாமல் நீங்கள் இன்றைக்கு தான் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறார் இருந்தாலும் உங்களுக்கும் அற்புதம் செய்கிற இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயம் அற்புதம் நடக்கும், நிச்சயம் நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், ஒருவேளை பிறவிலே இருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் பிறக்கும் போதே இருக்கிற சில சரீர சுகவீனங்கள், அல்லது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அல்லது உங்கள் பெற்றோர் செய்த பாவத்தின் நிமித்தமாக, முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் சில சம்பவங்கள் ஒரே மாதிரி நம்ம குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரே மாதிரி தடைகள் நம்முடைய குடும்பங்கள்ல வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவைகளாய் இருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதை உடைத்தெறிய போதுமானவராய் இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, நீங்க நம்பி அவரை பாருங்க. ஒரு கள்ளன் அவரை இரட்சகராய் பார்த்தது போல இன்றைக்கு அவரை நீங்கள் இரட்சகராய் பார்ப்பீர்கள் என்றால், அவர் விடுவிக்கிறவராய் பார்ப்பீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களையும் விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவன் கேட்கிறான், இந்த பிரச்சனை எதனால? முற்பிதாக்கள் செய்த பாவத்தினாலயா, அல்லது அவனுடைய பாவத்தினால என்று கேட்பவர் சொல்றாரு, சில காரியங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய்
அவருடைய வல்லமை விளங்கும்படியாய், அவருடைய அற்புதம் நிகழும்படியாய், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று அந்நிய ஜனங்கள் கண்டு கொள்ளும்படியாய் சில அற்புதத்தின் நாட்கள் காத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு காரணமே என்ன என்று தெரியாத அளவுக்கு நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால், பிரச்சனை குறித்த ஒரு காரியம் உங்களுக்குள்ள தெரியாமல் இருக்கும் என்றாலும், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க பாருங்க. எலியா எவ்வளவு பயங்கரமான ஆள்! எத்தனை தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள், ஒரு ஊரே அவனுக்கு விரோதமாய் நிற்கிறது, ஒரு தேசமே அவனுக்கு விரோதமாய் நிற்கிறது. ஆனால் எலியா பயப்படாமல் இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பது எலியாவுக்கு சரியாய் தெரிந்தபடினாலே ஒரு போதும் அவனுக்கு முன்பாக எந்த வாசலையும் ஒரு மனிதன் அடைக்க முடியாது என்கிற வைராக்கியம் அவனுக்குள்ள இருக்கிறபடினால, அவன் வேணுமென்றால் தேசத்தில் இருக்கிற மழையை அடைக்கலாம், ஆனால் அவனுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒருவனும் அடைக்க முடியாது என்று தெளிவாயிருந்தான் எலியா. பாருங்க, அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த தேசத்துல அவன் நிரூபிக்கத்தக்கதாய் அந்த பலிகளை வைக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்து எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது மாத்திரமல்ல, எலியாவின் தேவன் எலியாவோடு இருக்கிறார், எலியாவின் ஜெபத்தை நிச்சயம் கேட்பார், எலியாவுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்கிறதை எலியா அந்த ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாய் கர்த்தர் செய்த அற்புதங்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் வேலைகளிலும், உங்கள் பொருளாதாரத்திலும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அவர் தெளிவாய் நிரூபிக்கும்படியாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் நம்மளை தடுத்து நிறுத்த முடியாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் வைத்திருக்கிற பிள்ளைகளை ஒருவனாலும் ஒரு காலம் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை துறவுகளை ஈசாக்குக்கு விரோதமாய் அடைத்து போட்டாலும் ரெகபோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை ஒருவனாலும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, அடைக்கவும் முடியாது. அதுல சொல்லப்படுகிறது, வாக்குவாதம் பண்ணப்படாதபடிக்கு திறக்கப்பட்ட துறவு. There is no competition. அதுல பங்கு போடவோ, அதுல பிரித்தெடுக்கவோ ஒருவனுக்கும் அதிகாரத்தை கொடுக்காமல் ஈசாக்கு கர்த்தர் எப்படி சொந்தமாய் அவன் பெருகும்படி, அவன் பலிக்கு பெருகும்படி, விருத்தி அடையும்படி கர்த்தர் அதை கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஒருவரும் காம்படிஷன் போடாதபடிக்கு, ஒருவனை தடுத்து நிறுத்தாதபடிக்கு, எவனும் அதற்குள்ள ஆர்கியூமெண்ட் பண்ணாதபடிக்கு, இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்கிறேன், நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் உங்கள் ஆசீர்வாதங்கள் போராட்டம் இல்லாமல் கர்த்தருடைய அதிகாரத்தில் மாத்திரம் வரும் என்பதை மறந்து போகாதீர்கள். இன்றைக்கு ஒருவேளை சில காரியங்களை நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று நம்பி இருக்கிறதுனால, அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று, ஒருவேளை அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படிக்கு அவர் யோசித்திருப்பார் என்றால் அந்த நாள் இப்பொழுதே வந்திருக்கிறது. அந்த நாட்கள் இப்பொழுதே நிறைவேறுகிற நாட்களாய் வந்திருக்கிறது. அவர் உங்களை உயர்த்தி காண்பிக்கும்படி, உங்களோடு அவர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போட அவர் போதுமானவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். நீங்களான என்ன செய்யணும்? சில காரியங்களை செய்தா போதும், சில காரியங்களை செய்தா போதும். இன்னைக்கு கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, நான் முன்பு சொன்னது போலவே, என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், அதை விடுவிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிற நம்பிக்கையில உறுதியாயிருங்க. இதை கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இருதயம் களி கூறட்டும், உங்கள் இருதயத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்ற நம்பிக்கை வரட்டும். அவ்விசுவாசங்களும் அவன் நம்பிக்கைகளும் இப்பொழுதே உங்கள் இருதயத்தை விட்டு வெளியேறுவதாக. கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையில எந்த தடைகளும் இல்லாமல் போவதாக. அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கு அதை உங்கள் வாழ்க்கையில நிகழ்த்த வல்லவராய் இருப்பாராக. அற்புதம் செய்யட்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில காரியங்களை மட்டும் சொல்லுகிறேன். எத்தனை பாடுகள் வந்தாலும் அதன் மத்தியில கர்த்தரோடு இருக்க பழகணும். அல்லேலூயா. நீங்கள் நானும் செய்ய வேண்டிய சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நிச்சயமா அற்புதம் நடக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன அவிசுவாசம் உங்களுக்குள்ள வராதபடிக்கு வைத்துக் கொள்ளுங்க. போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போதும் அவரை சார்ந்து நில்லுங்க. எசேக்கியா ராஜா மரணத்தின் தேதி குறிக்கப்பட்ட போதும் அவன் கர்த்தரோடு சார்ந்து நின்று அவரை
கூப்பிட்ட போது அவன் வாழ்நாள்ல 15 வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். மரண நாள் முடிவு செய்யப்பட்டது. வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. அவனுடைய வாழ்க்கையின் முடிவு தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அந்த தீர்மானத்தையே உடைத்து அவனுக்கு முன்பாக கர்த்தர் வாசலை திறந்து இன்னும் 15 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையில கூட்டி கொடுக்கும்படியாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வியாதி நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கீங்களா? பிரச்சனைகள் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கீங்களா? டாக்டர் சொல்லியிருக்காங்களா இது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு? கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அதே எசேக்கியா ராஜா ஒரு நாள் வியாதி வந்தபோது அவன் பரிகாரி அல்ல, மருத்துவர்களை தேடினான் என்று வசனம் இருக்கிறது. அப்படி வரும்போது அவனுக்கு மரணம் நிகழ்கிறது. கர்த்தரை சார்ந்து நிற்கும் வரைக்கும் ஜெயம். மனிதனை சார்ந்த போது அது தோல்வியாய் மாற வாய்ப்பு இருக்கிறது. எந்த சூழ்நிலை கர்த்தரை விட்டு பிரியாதீங்க. என்ன பயங்கரமான சூழ்நிலையும் கர்த்தரோடு இருக்கப்படுங்க. இரண்டாவது, அதே சோதனைக்கு மத்தியில அமைதியா இருக்கணும். சிலர் இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? சில வாசல்கள் அடைக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? நம்ம கோவத்துல எடுத்த முடிவுகள், கோவத்துல பேசின பேச்சுகள், கோவத்துல செய்த காரியங்கள். இதுதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக ஒரு பெரிய வாசலை அடைத்து வைத்திருக்கிறது. பொறுமையா இருங்க. இன்றைக்கு சொல்றேன், கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார். அதற்கு விரோதமாய் யார் வந்தாலும் பொறுமையாயிருங்க. யோசேப்புக்கு எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் கொடுத்தாங்க. அப்பொழுது அவன் பொறுமையாயிருந்ததுனால அவன் ஜெயத்தை சம்பாதிக்க அவனால முடிந்தது. ஜெயத்தை சுதந்திரிக்க அவனால முடிந்தது. கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கிற நாள் வந்திருக்கு. மூன்றாவது மிக முக்கியமான காரியம், ஆண்டவருடைய கிரியைகளை, ஆண்டவர் செய்கிற காரியங்களை முறுமுறுக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் என்ன வாழ்க்கை, என்ன பிரச்சனை, என்ன சபைக்கு போகணும், ஜெபம் பண்ண, என்ன நடந்தது, அந்த முறுமுறுப்பு இருக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில 17 நாட்களுக்குள்ள போக வேண்டிய கானானை முறுமுறுப்பின் நிமித்தமாய் 40 ஆண்டுகள் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. நீங்கள் எவ்வளவு முறுமுறுக்கிறீர்களோ உங்கள் ஆசீர்வாதம் அவ்வளவு தூரமாய் போகும் என்பதை மறந்து போகாதீங்க. ஒருவேளை இதற்கு முன்பாக முறுமுறுத்திருப்பீங்க, இன்னைக்கு நிறுத்துங்க. முறுமுறுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் அடைக்கப்பட்ட எல்லா வாசலையும் திறக்க போதுமானவராய் இருக்கிறார். நான்காவது காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், அல்லேலூயா, அவருக்கு பாதத்துல வந்து விழுந்துருங்க. என்ன போராட்டங்கள், எவ்வளவு பெரிய காரியங்கள், அவர் பாதம் தான் நமக்கு தஞ்சம். மனுஷனுடைய காரியம் அல்ல, எந்த காரியம் அல்ல. அவர் பாதத்துல விழுந்துட்டா, தன் பிள்ளை ஓடி வந்து விழுந்துட்டா பாருங்க. இளையகுமாரன் ஓடி வந்து விழுந்த உடனே அவனை திரும்ப ஒரு சாதாரண நிலைமைக்கு உயர்த்தல. அவன் நினைச்சான் ஒரு வேலைக்காரனா இருந்து சாப்பிட்டுலாம், வேலைக்காரனா இருந்து காலத்தை வச்சு இல்லைங்க. தகப்பன் திரும்ப அந்த மகன் என்கிற உரிமையை அவனுக்கு கத்து தந்தார். மகன் என்கிற உரிமையை கத்து தந்தது மாத்திரமல்ல, திரும்ப அவனை ஆளுகைக்குள்ள கர்த்தர் நிறுத்தினார். அதான் முக்கியமான விஷயம். அவனை ஆளுகைக்குள்ள கர்த்தர் வைத்தார். ஒருவேளை கர்த்தர் விட்டு தூரம் போயிருப்பீங்கன்னா, பிரச்சனைகள் போராட்டம் மொத்தமா தூரம் போயிருப்பீங்கன்னா, திரும்ப வந்துருங்க. திரும்ப கர்த்தர் ஆளுகைக்குள்ள உங்களை நிறுத்துவார். அல்லேலூயா. கடைசி 5வது காரியம், உங்க வாழ்க்கையை அவருக்கு என்று அர்ப்பணித்து விடுங்க. You can do anything in your life. அவர் எந்த சூழ்நிலையும் மாற்ற போதுமானவர், எப்பேற்பட்ட அடைப்பையும் திறக்க போதுமானவர். அந்த சூழ்நிலை அவர் பாதத்துல வந்து விழுந்துட்டீங்கன்னா ஒருவரும் நம்முடைய காரியத்தை தடுக்க முடியாது. இன்றைக்கு அற்புதமாய், அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடைப்புகளை, தடைகளை என் தேவன் உடைத்தெறிய போகிறார். ஒருவரை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க சில காரியங்களை பார்த்தீங்கன்னா, என்ன போராட்டம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், அதாவது ஜீவனே போகிற அளவுக்கு இருந்தாலும், அவரை நம்பினா அவர் உங்களுக்கு முன்பாக கதவை திறப்பது நிச்சயம். அதுல மாற்றமே இல்லை. அல்லேலூயா. அதுல மாற்றமே இல்லை. பாருங்க, யோசேப்பு கர்த்தர் எந்த இடத்துல கதவு திறக்கிறார் என்பது நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது. சில நன்மையான இடத்துல இருந்து ஆண்டவர் ஒரு வாசலை திறந்திருப்பான்னு நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். பாருங்க, யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அதற்கு பின்பாக நடந்த அத்தனை காரியங்களுக்கு மத்தியில அவனுக்கு ஒரு பெரிய வாசல் எங்க திறக்கப்படுது? அடைக்கப்பட்ட சிறைச்சாலைக்குள்ள, ஒடுக்கப்பட்ட சிறைச்சாலைக்குள்ள. There is no other go என்கிற சூழ்நிலை அவன் சிறைச்சாலைக்குள்ள ஒரு தேச துரோகி கைதியை போல அவன் அடைக்கப்பட்ட போது அவனும் தேடினான் மனுஷனை. அவனும் மனுஷன் தேடாம இல்லை, பானபாத்திரங்கிட்ட சொல்லி அனுப்புறான், நினைத்துக்கொள் ராஜா இடத்துல போகும்போது. ஆனா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் யோசேப்பை மறந்து போனான். யாரை நம்பி நிற்கிறீங்க? உங்கள் அதிகாரிகளை நம்பி நிற்கீங்களா?
மருத்துவர்களை நம்பி நிற்கிறீர்களா? உங்களை உயர்த்துகிறதுக்கு அரசியல்வாதிகளும் பண பலம் பொருந்தியவர்களும் பலம் பொருந்திகள் நம்பி இருக்கிறீங்களா? இவர்கள் ஒரு நாள் உங்களை மறந்து போவார்கள். அது நிச்சயம், அது நிச்சயம். There is no change. அவர்கள் நிச்சயமாய் உங்களை மறந்து போவார்கள். ஆனால் உங்களை மறக்காத தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்து. அவரை பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் எந்த சூழ்நிலையும் எந்தேற்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அவர் உங்களை என்னை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். யோசேப்பு உயர்த்தின தேவன் நிச்சயமாய் உங்களை என்னை உயர்த்துவார். மனுஷன் மறந்து போனாலும் கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். ஆகாருடைய வாழ்க்கையை பாருங்க, எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டது. பிள்ளையாண்டான் சாகுறான் தண்ணி இல்லாம. ஏதோ ஒரு அற்புதம் நடக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இவன் கண்கள் திறக்கப்படுவதாக. உங்களுக்கு முன்பாக அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக தேவன் சகல நன்மைகளை வைத்திருக்கிறார். அதை பார்க்க கூடாதபடிக்கு, அதை அனுபவிக்க கூடாதபடிக்கு சத்ரு போட்டு வைத்திருக்கிற எல்லா தடைகளை என் ஆண்டவர் இன்றைக்கு உடைத்து கண்களை திறந்த போது ஆகாரின் கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய நீரூற்றை கண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு பாலைவனமே வாழ்க்கையாய் மாறி இருக்கிறதா? வறண்ட நிலங்களே உங்கள் வாழ்க்கையாய் மாறி இருக்கிறதா? எதை வைத்தாலும் வறண்டு போய் நிற்கிறதா? எதிர்காலமே மிக பெரிய கேள்விக்குறியாய், there is no destination என்கிற சூழ்நிலை, உங்க டெஸ்டினேஷன் எது என்றே தெரிந்து கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் கண்களை கர்த்தர் திறந்து உங்களுக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிற நன்மையை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, இது நன்மை என்று நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் அந்த நன்மையை காண்பித்து கொடுத்து, அதன் நிமித்தமாய் உங்களுக்கு வரப்போகிற சகல ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்காக கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வல்லமையுள்ளவர்கள் எந்த சூழ்நிலையும், எந்த போராட்டத்தின் மத்தியிலும், எந்த பிரச்சனை மத்தியிலும், கடைசி நிமிடத்திலும் என் தேவனால் உங்களுக்காக வாசல்களை திறக்க முடியும். அவரால் முடிந்தது என்று ஒன்றுமில்லை. இன்னொரு பார்த்தீங்கன்னா, எல்லா திசைகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும், ஒன்று முடியாத நீங்கள் தீர்மானித்தது இன்னொன்று மெய்யாகவே அடைக்கப்பட்டிருந்தாலும், பாதைகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தாலும், உங்கள் சத்ரு உங்களுக்கு விரோதமாய் எல்லா பாதைகளை அடைத்து வைத்திருந்தாலும், பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோனுடைய சேனை, வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை, மரணத்தை தவிர வேறு ஒரு நன்மை இல்லை என்கிற சூழ்நிலை வந்தபோது நீங்க அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க யோசித்து பாருங்க. எப்படி அற்புதம் நடக்கும்னு யோசித்திருப்பாங்க பாருங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு சூழ்நிலையுமே இல்லை. எந்த சூழ்நிலையும் இல்லாத போது, எந்த சந்தர்ப்பம் இல்லாத போது அவர்கள் யோசித்து பார்த்திராத ஒரு பாதையில கர்த்தர் பாதையை திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, செங்கடலை பிளந்து, முன்பாக நிற்கிற செங்கடலை பிளந்து ஆண்டவர் ஒரு புதிய பாதையை அவனுக்கு திறந்து கொடுக்கிறார். புதிய பாதையை அவர்களுக்கு திறந்து கொடுக்கிறார். சாதாரண 1-2 பேர் இல்லை, 29 லட்சம் ஜனங்களுக்கு ஆண்டவர் செங்கடலை பிளந்து பாதைகளை தருவார் என்றால், கொடுப்பார் என்றால், உங்க வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியாதா? உங்க வாழ்க்கையில செய்ய முடியாதா? கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு அற்புதம் செய்ய ஆவலாய் காத்திருக்கிறார். கண்களை மூடி முன்பாக அவருக்காக முன்பாக ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு திறக்க போகிறது. கண்களை மூடும். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஒருவேளை அவரை விட்டு தூர போயிருப்போனா, ஏதாவது பாவங்கள் சாபங்கள் நம்மளை பிரித்திருக்கும் என்றால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஐ எம் பேக் லார்ட், உங்க சமூகத்துக்கு வருகிறேன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அங்கலாய்ப்போடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் இன்றைக்கு திறப்பதாக. தகப்பன, பொருளாதாரத்துல, வேலையில, குடும்பத்துல, வியாதியில எதெல்லாம் பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஒரு புதிய பாதை திறப்பீராக. அன்றைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று சொன்னீரே, அந்த வார்த்தை இன்றைக்கு அனுப்புவீராக. திறக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் இப்பொழுதே திறக்கப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படுவதாக. சகல நன்மைகளும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கத்தக்கதா. எத்தனை மனிதர்கள் பூட்டினாலும், எத்தனை காரியங்கள் நடந்தாலும்
கர்த்தர் திறப்பீராக. ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஒரு பெரிய சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பன, வேலை இல்லாம தவித்து இருக்கிற, பொருளாதாரத்துல சிக்கி தவிக்கிற, கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு புதிய வாசலை திறப்பீராக. தகப்பன, செங்கடல் திறக்கப்படுவதாக. இனி எப்படி அடைப்போம், என்ன காரியங்கள் செய்ய யோசித்து கொண்டிருக்கும் போதே செங்கடலை பிளந்த தேவன் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு முன்பாக பிளப்பீராக. பாதை திறக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய திருமண தடைகள், அடைக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். வேலையில ஒரு நல்ல உயர்வையும் மேன்மையும் கர்த்தர் தருவீராக. ஜெபிக்கிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சகல விதத்தில் ஆசீர்வதிங்க. சில சொத்துக்கள், சில காரியங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய தடைப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, அவை எல்லாவற்றையும் இன்றைக்கு உடைத்து போட்டு இன்றைக்கு கிடைக்க பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் கிடைக்க வேண்டிய தம்முடைய காணியாட்சியை பிள்ளைகளுக்கு திரும்ப தரும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும். ஆசீர்வாதம், இழந்து போன மேன்மைகள், இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன கிருபைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து திரும்ப ஜெயமாய் ஓட வைக்கக்கூடிய உடைய கரத்துல பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். நீங்கள் ஏதாவது ஜெப குறிப்புகள் அனுப்ப வேண்டும்னா மேலே குறிப்பிட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.